ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இன்னைக்கு எபிசோடு வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஃபேமிலி படம் மாதிரி எடுத்திருந்தாங்க. ஒரே சென்டிமெண்ட் எமோஷன் சொல்லி ஸ்டேஜ் ஃபுல்லா வந்து வீக்கா ஃபேமிலி, ஐ மீன் நம்ம நதி ஃபேமிலி நின்று நம்ம குமரனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க போல. ஸோ இப்போ லாஸ்ட் 5 minutes மட்டும் தான் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சீன். எனிவேஸ் அந்த ஃபேமிலி சீன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் அழகாக அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஒருத்தவங்களாம் வந்து ஃபைனலி நம்ம வீக்காவுமே வந்திருந்தாங்க. அவங்கவுங்க சார்புக்கு அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நிஜமாவே ஒரு ரியாலிட்டி ஷோவா சேனல்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது நம்ம ஒரு சைடு இருக்கு. அவர் வந்து இன்னைக்கு ரவுண்ட்ல காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பண்ண காமெடியை விட காவேரி வந்து ஒரு சொல்லியிருப்பாங்க, மாமா செம்மையா காமெடி பண்றாருலக்கா அப்படின்னு சொல்லி. அதை கேட்டுதான் எனக்கு செம்மையா சிரிப்பு வந்துருச்சு. அவ்வளோ சூப்பரா காமெடி பண்ணியிருக்காரா குமரன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து ஒரு மாதிரி நார்மலான ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபைனலி நம்ம வீக்காக ஒரு லாஸ்ட் 3 to 4 minutes தான் வந்தாங்க. அந்த கார் டிரைவிங் சீன் வந்து இன்னைக்கு வந்துச்சு. ஸோ அவங்க 2 பேரும் தனியாக போகிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. காவேரி வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க விஜய்க்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஃபீல்ட்லேயே இல்லையே, எப்படி உங்களால் இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே இந்த ஃபீல்டில் பெருசாக யாரையும் தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அப்பளம் ட்ராக் அப்போ சொல்லியிருக்காரு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவரை ஏடியாக இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இன்னைக்கு காமிச்சிக்கல. காவேரி வந்து ஒரு விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ணி நான் எப்படி முடியலன்னு சொல்ல முடியும், நீ சொன்ன உனக்காக வந்து அந்த கடல் நீரை கூட பன்னீரா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ மறுபடியும் வந்து காவேரியோடைய மைண்ட் வாய்ஸ் தான், இப்படிலாம் சொன்னா நான் எப்படி விட்டு போக முடியும். இதே சீன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த நியாவுடைய மேரேஜ் ட்ராக் அப்போ முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் மைண்ட் வாய்ஸ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காவேரி. லாஸ்ட்டாக அந்த தேங்க்ஸ் சொன்னது, யாராவது கண்ணாடியில் போயிட்டு அவங்கள பார்த்து அவங்களே தேங்க்ஸ் சொல்லிப்பாங்களா அப்படின்னு விஜய் கேட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து என்ன நீ தேங்க்ஸ் சொல்கிற இடத்துல தான் வச்சிருக்கியா காவேரி அப்படின்னு கேட்டது எல்லாமே அவர் எந்த அளவுக்கு ஒரு உரிமையோட கேட்குறாரு அப்படின்ற விஷயம் நமக்கு புரியுது. காவேரிக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு நம்ம ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்லையான்றதும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரோமோ வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. பிகாஸ் உங்கள் காரில் போகிறாங்க, இனிமே தான் முக்கியமான சேல்ஸ்லாம் வருமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவருடைய கணக்குப்படி ஏதோ ஒரு லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ இதுவும் எங்களை வந்து ஏமாத்துற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆல்ரெடி 2 தடவை சொல்லிட்டாரு. அன்னைக்கும் வந்து காவேரியை மகாபலிபுரம் வரைக்கும் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொரு நாளும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் வந்து அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, லாங்காக போயிட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் போகலாம் சம்திங். ஸோ பார்க்கலாம் நிஜமாவே டீம் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாங்களா இல்லை டிசப்பாயின்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லி. அப்படி போகும்போது தான் வழியில் ஏதாவது அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி காட்டுறாங்களா, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஏதாச்சும் கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். பட் ராகினி வந்து ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் வெண்ணிலாவால் இவங்களுடைய இந்த பிளான் வந்து கேன்சல் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.